ஒரு காடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிக்சரில். இப்போ நம்ம ஒரு காட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது பாருங்கள், ஒரு ஆறு இருக்குது, ஒரு ஆறு நடுவே ஓடுது, ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம், பறவைகள், மரங்கள், மிருகங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இல்லையா. அப்போ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த படம். இந்த படத்தினுடைய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். த ரிவர் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹில்ஸ். இந்த மலைகள்லேருந்து உருவாகி அந்த ஆறானது அப்படியே பாய்ந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே வருது. த ரிவர் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹில்ஸ், மலைகளில் தொடங்கி காட்டுக்குள்ளே அப்படியே அந்த ஆறு வருகிறது. இட் ஃப்ளோஸ் த்ரூ அ பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட், அது மிக அழகான ஒரு காட்டினுள் செல்கிறது. அந்த காட்டுக்குள்ளே பாயுது அந்த ஆறு. ஓகே. மெனி கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டே இன் த ஃபாரஸ்ட். இப்போ காட்டுக்கு போனோம் அப்படின்னா நிறைய பறவைகள், விலங்குகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஓகே. தேர் ஆர் மெனி பிக் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட். அந்த காட்டுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். இட் இஸ் ரியலி கூல் அண்ட் ஷேடி. இப்போ காட்டுக்குள்ளே போனோம்னா நமக்கு குளுமையாக இருக்கும். இப்போல்லாம் சம்மர் சீசன், வெயிலாக இருக்கு இல்லையா. இப்போ அடர்த்தியான காட்டுக்குள்ளேலாம் நம்ம டூர் போனோம், ட்ரிப்பு போனோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக நிறைய நிழலோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கூல்னா குளுமையாக இருக்கும். காட்டுக்குள்ளே போனால் அந்த மரங்கள்லாம் ஃபுல்லாக நிழல் தரும், குளுமையாக இருக்கும். ஷேடி அப்படின்னா நிழல், நிறைய நிழல் தர்ற மரங்கள்லாம் நிறைய இருக்கும் காட்டுக்குள்ளே. பீப்புள் கம் டு த ஃபாரஸ்ட் டு என்ஜாய் நேச்சர் அண்ட் ஸ்விம் இன் த ரிவர். அப்போ காட்டுக்குள்ளே மக்கள் எதுக்கு செல்கிறாங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே உள்ள ஆறில் நீச்சல் அடிப்பாங்க. ஸ்விம் அப்படின்னா நீச்சல் அடிப்பது. அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் காடுகள் போன்ற இடங்களுக்கு செல்வாங்க. பீப்புள் கம் டு த ஃபாரஸ்ட், மக்கள், பீப்புள் அப்படின்னா மக்கள், கம் டு த ஃபாரஸ்ட் டு என்ஜாய் நேச்சர் அண்ட் ஸ்விம் இன் த ரிவர். ஓகே. அந்த இயற்கையை பார்த்து ரசிப்பதற்கும் அந்த ஆற்றில் விளையாடுவதற்கும் மக்கள் நிறைய பேர் காட்டுக்கு செல்வாங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சூரியன் உதிக்குது, சன், சூரியன், பேர்ட்ஸ், பறவைகள், லீவ்ஸ் அப்படின்னா இலைகள், லீஃப் அப்படின்னா ஒரு இலை, லீவ்ஸ் எஸ் சேர்த்து சொல்கிறனால இலைகள், நிறைய இலைகள் இருக்குது மரத்தில். எக்ஸ் முட்டை தெரியும். அப்போ நெஸ்ட் அப்படின்றது அந்த குருவிக்கூடு, ஃப்ரூட் அப்படின்றது பழம், நிறைய மாம்பழங்கள் காமிச்சிருக்காங்க பாருங்கள், பழங்கள் நிறைய இருக்குது. ட்ரீ அப்படின்றது மரம், பேரக்கீட் அப்படின்றது கிளி. ஓகே. ரிவர் அப்படின்றது ஆறு, ஃபிஷ்ஷு மீன், ரூட் அப்படின்னா இந்த மரத்தினுடைய வேர், ஃப்ளவர் அப்படின்னா பூ. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள பிக்சரை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. இப்போ ரிவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ரிவர் எங்கெங்கே செல்லுது. ஏற்கனவே நம்ம கடற்கரைக்கு சென்றது அப்படின்னு கடற்கரையில் வச்சு பார்த்தோம் இல்லையா. ஃபாரஸ்ட்டில் ரிவர் பாஞ்சது, அதை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இப்போ ஃபார்ம்லேண்ட், வயல்வெளியில் அந்த ஆறானது பாயுது. அப்புறம் அந்த விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அந்த தண்ணீர், ஆற்றிலிருந்து வந்த அந்த தண்ணீர் விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதை நம்ம இந்த சார்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். The river comes out of the hills and forests. அந்த ஆறானது காடுகளை கடந்து, ஏற்கனவே பழைய சாட்டில் நம்ம காடை பற்றி பார்த்தோம், அந்த காடை கடந்து இந்த விவசாய பூமிக்கு வருது. ஓகேவா. அப்போது ஹில்ஸ்லேருந்து உருவாகி, மலைகள்லேருந்து உருவாகி அந்த ஆறானது மலையில் உருவாகி காட்டை கடந்து, அந்த ஃபாரஸ்ட்டை கடந்து விவசாய நிலத்துக்கு வந்துடுச்சு. ஓகே. இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஃபார்ம்ஸ், அதாவது விவசாய நிலத்தின் வழியாக அது பாயுது. ஆறானது விவசாய நிலத்தின் வழியாக பாய்கிறது. ஓகே. ஃபார்மர்ஸ் ப்ளவ் த லேண்ட். இப்போ விவசாயிகள் நிலத்தை உழுறாங்க பாருங்கள். நிலத்தை விவசாயி நிலத்தை உழுறாங்க, உழுந்து பயிர் செய்கிறாங்க. என்ன பயிர் செய்கிறாங்க, என்ன பயிரிடுறாங்க, நெல் பயிரிடுறாங்க. இந்த படத்தில் நெல் பயிரிடுறாங்க. ஃபார்மர்ஸ் ப்ளவ் லேண்ட், அப்படி ப்ளவ் அப்படின்னா உழுதல், ப்ளவிங் அப்படின்னா உழுதல். ஓகே. ஃபார்மர்ஸ் ப்ளவ் த லேண்ட், சோ த சீட்ஸ், அப்புறம் விதை விதைக்கிறாங்க. அப்போ நிலத்தை உழுது விதை விதைக்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் த சாப்ளிங்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ விதை விதைச்சு அப்போ பயிர் வளர்ந்துருது இல்லையா, நாற்று வளர்ந்து வந்து விட்டது. அப்போ வந்ததுக்கப்புறம் அந்த நாற்றை நடவு செய்கிறாங்க. ஓகேவா. அந்த நாற்றை எல்லாம் பிரித்து இங்கே நடவு செய்கிறாங்க பாருங்கள். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னா நடவு செய்தல். டிரான்ஸ்பிளான்ட் த சாப்ளிங்ஸ் அப்படின்னா அந்த நாற்று, சின்ன நாற்று இருக்கும் இல்லையா, அது சாப்ளிங்ஸ். அப்புறம் வாட்டர் த ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீர்ப்பாசனம் செய்கிறாங்க. நடவு செய்கிறாங்க, அப்புறம் நீர்ப்பாசனம் செய்கிறாங்க. ஹார்வெஸ்ட் த கிரெயின், அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும்.
வளர்ந்து அந்த நெல்மணிகள்லாம் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் நெல்மணிகள்லாம் வந்ததுக்கப்புறம் முதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை அறுவடை செய்வாங்க. இப்போ ஹார்வெஸ்டிங் அப்படின்றது அறுவடை செய்தல். ஓகே, என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் த கிரெயின், த்ரெஷ் இட், அப்புறம் தூற்றுவாங்க. த்ரெஷிங் அப்படின்னா கதிரடித்தல். கதிரடித்தல் செய்கிறது தான் த்ரெஷிங். தூற்றுதல் அப்படின்றது வினோயிங். இப்போ கதிரடித்தல் என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயிகள் வந்து அந்த அந்த வைக்கோல்லாம் இருக்கும் இல்லையா, நெல்மணிகளோடு இருக்கும், அதை அடிப்பாங்க. இந்த கட்டையில் அடிக்கிறது மூலயமா அந்த நெல்மணிகள்லாம் தரையில் விழுந்துடும். அப்புறம் தரையில் அந்த உமியோடு இருக்கும் இல்லையா, அந்த ஹஸ்கோடு இருக்கும். அப்போ அதை வந்து புடைக்கிறதுக்கு, அந்த உமியை தனியாக புடைக்கிறதுக்கு வந்து வினோவிங் பண்ணுவாங்க, தூற்றுதல் செய்வாங்க. இப்போ வினோவிங் அப்படின்றது தூற்றுதல். அப்போது வினோ இட் அண்ட் ட்ரை இட், அதற்கப்புறம் அதை காய வைப்பாங்க. அப்போ தூற்றுதல் செய்துட்டு அதற்கப்புறம் தூற்றுதல் அல்லது வெல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க வினோவிங் அப்படின்றதுக்கு. அப்புறம் தூற்றுதல் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரையிங், அதை உலர வைக்கிறாங்க. அப்போ அண்ட் ட்ரை இட், தென் தே ஸ்டோர் த கிரெயின் அண்ட் சென்ட் இட் டு த மில். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூற்றுதல் முடிஞ்சது, உலர வைத்துட்டு இப்போது மில்லிங் அப்படின்னா என்னென்னா அரைக்கிறது அல்லது நெல் குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா உமியை தனியாகவும் அரிசியை தனியாகவும் எடுக்கிறதுக்கு தான் அந்த மில்லிங் பண்ணுறாங்க, நெல் குத்தல் செய்கிறாங்க, அல்லது நெல் குத்தல் அல்லது அரைத்தல் அப்படின்னு அதற்கு பேர். அப்போ இது முடிஞ்சதுக்கு, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சேகரித்து வைப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டோரிங். சேமித்து வைப்பது ஸ்டோரிங். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மில்லுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் மில்லிலேருந்து நம்ம வாங்கி சமைப்போம். ஓகேவா. இப்போ நம்மளே விவசாயமெல்லாம் நம்மளே பண்ணுறோம், நம்மளே அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் அரிசி எடுத்து நம்மளே சமைச்சிக்கலாம், மில்லுக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குக்கிங், அப்போ சமைத்துட்டு குக்கிங் பண்ணுறோம், சமைப்பது, அப்புறம் சமைச்சு சாப்பிட்றோம், ஈட்டிங். நம்ம தமிழக அரசு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அதனுடைய சார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த சார்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இல்லம் தேடி கல்வி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கொரோனா டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சரியாக படிக்காமல் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த டைமில் அவங்களுடைய படிப்பெல்லாம் பின்தங்கி இருந்தது. அப்போ அதை வந்து மீட்டு கொண்டு வரதுக்காக தான் இல்லம் தேடி கல்வி அப்படின்ட்டு தன்னார்வலர்களை வச்சு இதை கொண்டு வந்தாங்க. ஸ்கூல்ஸ்க்கு இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தாங்க, தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த சார்ட் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் பயன்படுத்தும் அப்படின்ட்டு அந்த சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் விளக்க உரை கொடுக்குறேன். இதனால் குழந்தைகள்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன். இப்போ ஒரு ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் போனோடனே இந்த ஸ்கூலில் என்னெல்லாம் நடக்குது, ஸ்கூலில் யாரெல்லாம் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் தான் இந்த பிக்சரில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஸ்கூல் இருக்குது பாருங்கள். ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்திட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ரைட் எழுதுகிறாங்க. பிளாக் போர்டில் எழுதிட்டுருக்காங்க டீச்சர். இப்போது லீவ் அப்படின்றது ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க வெளியில் போகிறாங்க இல்லையா. இப்போ விலகி செல்லுதல் அப்படின்றது தான் லீவ் அப்படின்றது. என்டர் அப்படின்னா அந்த மாஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் வர்றாங்க, உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க, அதான் என்ட்ரி ஆகுறது, உள்ளே வருதல் அப்படின்றது தான் என்டர். ஓகே, இப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒருத்தர் வாசிக்கிறாரு, இன்னொருத்தவங்க ஒரு கேர்ள் கேட்டுட்ருக்குறாங்க, கவனிச்சிட்ருக்காங்க, லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா கேட்டல் அல்லது கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம், லிசன். இப்போ ரீட் அப்படின்றது வாசித்தல், வாசிக்கிறாங்க. ஒருத்தர் வாசிக்கிறாங்க, அந்த பையன் வாசிக்கிறாப்புல, கேர்ளு கேட்டுட்ருக்குறாரு, லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள். 2 பேரும் பால் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ ப்ளே அப்படின்றது விளையாடுதல். ஓகே, இவர் பாருங்கள், ஒரு கால் இல்லை, மாற்றுத்திறனாளி, அப்படி இருந்துட்டும் அவர் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ விளையாட்டு அப்படின்றது குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் விளையாடணும். நிறைய பேர் இப்போ செல்லு தான் பார்த்துட்ருக்காங்க, அப்படி இல்லாமல் வெளியில் போயிட்டு எல்லாரும் விளையாடணும். ஓகே, டாக் அப்படின்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தா தெரியுதா, வரைஞ்சிட்ருக்காரு பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் கையில் வச்சு வரைஞ்சிட்ருக்காரு. ட்ரா அப்படின்னா வரைதல். ஓகே, கேர் அப்படின்னா பராமரித்தல். இப்போ இந்த செடியை அந்த பொண்ணு தண்ணி ஊற்றி எவ்வளோ அழகாக பராமரிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளும் வீட்டில் செடியெல்லாம் வச்சு பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும் டெய்லி. மழை காலத்தில் செடியெல்லாம் வாடி போயிடும், அதனால் தண்ணி ஊற்றி நம்ம எல்லோரும் பராமரிக்கணும். சின்ன குழந்தைகளாகி நீங்கள் எல்லாருமே செடியெல்லாம் ஊற்றி, வீட்டில் உள்ள செடியெல்லாம் ஊற்றி அதை நல்லா வளர்க்கணும், பராமரிக்கணும். இப்போ கேர் அப்படின்னா பராமரித்தல். இப்போ கிளாப் அப்படின்னா
கைத்தட்டுதல். இப்போ இந்த பொண்ணு பாட்டு பாடுறா பாருங்க, இவங்க 2 பேரும் கைத்தட்டி நல்லா அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ சிங் அப்படின்னா பாட்டு பாடுதல், கிளாப் அப்படின்றது கைத்தட்டுதல். ஓகே, டான்ஸ் அப்படின்றது நடனம் ஆடுதல். டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க, நடனம் ஆடிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் மிஸ்ஸு கொஸ்டின் கேட்குறாங்க, டீச்சர் கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்டல் அப்படின்றது தான் ஆஸ்க்கு. கேள்வி ஏதாவது கேட்பாங்க இல்லையா கிளாஸில், அதுதான் ஆஸ்க்கு. ஆன்சர் அப்படின்றது பதில் கூறுதல். இப்போ கேள்வி கேட்குறதுக்கு மிஸ்ஸு கேள்வி கேட்டால் நம்ம பதில் கூறுவோம். குழந்தைகள் பதில் கூறுவீங்க இல்லையா, அப்போ பதில் சொல்லுதல் தான் ஆன்சர். கேள்வி கேட்டல் அப்படின்றது ஆஸ்க்கு. மிஸ்ஸு கேள்வி கேட்குறாங்க, குழந்தை ஸ்டூடெண்ட் பதில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பார்க்கு போனோம் அப்படின்னா அந்த பார்க்கில் என்னெல்லாம் பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க, சில பேர் நடப்பாங்க, ஓகேவா. சில பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, பால் போட்டு விளையாடுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க பார்க்கில். இப்போ இந்த சார்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. சிட் அப்படின்னா அமர்ந்திருப்பது, உட்கார்ந்துருப்பது தான் சிட்டு. இப்போ ஸ்டாண்ட் அப்படின்னா இந்த அம்மா நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டாண்ட் அப்படின்னா நின்றுட்டு இருக்கிறது. ஓகே, வாக் அப்படின்னா நடந்துட்டு இருக்காரு பாருங்க பார்க்கில். எல்லோரும் ஈவினிங் ஆனால் நடப்போம், நடைப்பயிற்சி நல்லது இல்லையா. பெரியவங்கெல்லாம் எல்லாருமே, குழந்தைங்க நிறைய விளையாடுவோம், பெரியவங்கெல்லாம் அவ்வளோ விளையாட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நடைப்பயிற்சி நல்லது. அப்போ வாக் அப்படின்றது நடத்தல், நடந்து செல்வது. இப்போ ஃபாலோ அப்படின்னா பின்பற்றுதல். இந்த கேர்ள் வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள், பலூன் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து இந்த குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க இல்லையா. இப்போ இவங்களை பின்தொடர்ந்து போயிட்டுருக்குறாங்க, அப்போ இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ ஃபாலோ அப்படின்னா பின்தொடர்தல். இந்த இடத்துல பாருங்கள், ரெஸ்ட்டு, ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாரு பாருங்கள். ஊஞ்சல் கட்டி ஊஞ்சலாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ரெஸ்ட் அப்படின்றது ஓய்வெடுத்தல். இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க இல்லையா. இப்போ மீட் அப்படின்னா சந்தித்தல். இப்போ க்ரீட் அப்படின்னா வாழ்த்துதல். நம்ம வாழ்த்துறோம், யாராவது ஏதாவது சக்ஸஸ் ஆகிருந்தாங்கன்னா நம்ம வாழ்த்துவோம் இல்லையா. நிறைய மார்க்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள கை குலுக்கி வாழ்த்துவோம், கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். இப்போ க்ரீட் அப்படின்றது வாழ்த்துதல். ஹோல்ட் அப்படின்றது கையில் நம்ம பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, கையில் பிடிச்சி ஒரு பெட்டியை கையில் பிடிச்சி வச்சுட்ருக்கா இந்த பொண்ணு. இப்போ ஹோல்ட் அப்படின்னா கையில் பிடித்து வைத்திருப்பது. ஓகே, ஃப்ளை அப்படின்றது பறத்தல். இந்த பலூன்லாம் காற்றுல பறந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்போ ஃப்ளை அப்படின்னா பறந்து செல்வது. இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும், வானத்தில் பறந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஃப்ளை அப்படின்றது பறந்து செல்வது, பறப்பது. கால் அப்படின்னா அவங்க கால் பண்ணுறாரு, ஃபோன் வச்சு யாரையோ கூப்பிடுறாரு. இப்போ கால் அப்படின்னா கூப்பிடுவது. இப்போ அம்மா வந்து குழந்தைங்கள வா இங்கே வான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ கால் அப்படின்னா கூப்பிடுவது. இப்போ ரைடு அப்படின்னா சவாரி செய்தல், சைக்கிள் சவாரி, மிதிவண்டி சவாரி செய்கிறாங்க பாருங்கள் 2 பேரும். இப்போ சைக்கிள் சவாரி செய்தது தான் ரைடு அப்படின்றது, சவாரி செய்தல். இப்போ பார்க்கில் பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இதெல்லாமே நடக்குது. ஒரு கரைக்கு போனோம் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த பிக்சர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பீச்சில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம். இந்த பிக்சர் மூலயமா நம்ம கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு நம்ம போனோம், ஒரு மெரினா பீச்சுக்கே போகிறோம் அப்படின்னா அந்த பீச்சில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா. இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். த ரிவர் என்டர்ஸ் த சீ. இப்போ ஆறெல்லாம் வந்து கடலில் வந்து சேரும் இல்லையா. த ரிவர் என்டர்ஸ் த சீ, அப்புறம் கடல்லேருந்து மறுபடியும் ஆறாக பிரிந்து போகும். அப்போ அந்த ஆறெல்லாம் வந்து இந்த கடலில் வந்து ஆற்று தண்ணியெல்லாம் வந்து கடலில் சேரும். மழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் வந்து கடலில் சேரும். அப்போ த ரிவர் என்டர்ஸ் த சீ அப்படின்னா அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்து கடலை சேருது. த சீ ஷோர் இஸ் அன் எக்ஸைட்டிங் பிளேஸ். அந்த கடற்கரை வந்து ஒரு உற்சாகமான ஒரு இடம். ஃபிஷர்மென் ஆன் their catamarans யூஸ் their nets to catch fish. ஃபிஷர்மென் மீனவர்கள்லாம் இந்த கட்டுமரம் பயன்படுத்தி மீன் பிடிப்பாங்க. ஃபிஷர்மென் ஆன் their catamarans யூஸ் their nets to catch fish. இப்போ மீனவர்கள்லாம் இந்த கட்டுமரம் பயன்படுத்தி, கட்டுமரம் அல்லது தெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போவாங்க.
அப்புறம் வலை பயன்படுத்தி நெட் யூஸ் பண்ணி மீன் வலை பயன்படுத்தி மீன் பிடிப்பாங்க. அப்புறம் பீப்புள் வெட் their feet in the sea. நம்ம எல்லாரும் கடற்கரைக்கு போனால் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் நம்ம போய் நம்ம காலை நனைச்சிக்குவோம் இல்லையா, நம்ம பாதங்களை நனைச்சிக்குவோம். அதான் வெட் their feet அப்படின்னா, வெட் அப்படின்னா நனைத்தல், நம்ம காலை பாதங்கள், ஃபீட் அப்படின்னா பாதம், நம்ம காலை நனைச்சிக்குவோம். கடற்கரைக்கு போனால் எல்லாரும் பாதங்களை நனைச்சிக்குவோம். சில பேர் நீச்சல் அடிப்பாங்க, சில பேர் காலை நனைச்சிக்குவாங்க இல்லையா. நிறைய பேர் பெரியவங்கெல்லாம் காலை நனைச்சிப்பாங்க, சின்ன பசங்கள்லாம் போய் நீச்சல் அடிப்பாங்க. சரி, சில்ட்ரன் லவ் டு ப்ளே ஆன் த சாண்ட். இப்போ குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மண்ணில் விளையாடுவாங்க, மண்ணெல்லாம் தோண்டி கடற்கரையில் விளையாடுவாங்க, மணலை தோண்டி விளையாடுவாங்க. இப்போ சாண்ட் அப்படின்னா மணல். தேர் ஆர் மெனி வெண்டர்ஸ் செல்லிங் டாய்ஸ். வெண்டர்ஸ் அப்படின்னா விற்பனையாளர்கள். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வெண்டர்ஸ் அப்படின்றது விற்பனையாளர்கள். அப்போ நிறைய விற்பனையாளர்கள், நிறைய பேர், வியாபாரிகள் நிறைய பேர் கடற்கரையில் இருப்பாங்க. ஓகே, அப்புறம் வெண்டர்ஸ் என்ன செல் பண்ணுறாங்க, என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, டாய்ஸ், பலூன்ஸ் அண்ட் டேஸ்டி திங்ஸ் டு ஈட். அப்போ நிறைய மீனெல்லாம் வறுத்து விற்பாங்க, சுண்டல் விற்பாங்க கடற்கரையில். அப்போ டேஸ்டியான நிறைய ஃபுட்டெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அப்போ பலூன், டாய்ஸ் விற்கிறாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச டாய்ஸ் விற்கிறாங்க பாருங்கள், டாய்ஸ் விற்கிறாங்க. அப்புறம் பலூன்ஸ் விற்கிறாங்க பாருங்கள், பலூன்லாம் விற்கிறாங்க. அப்புறம் இந்த மீனெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், மீன், இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் நிறைய கடற்கரையில் விற்கிறாங்க. ஓகே, த பேர்ட்ஸ் ஃபில் த ஸ்கை. இப்போ பறவைகள்லாம் நிறைய கூட்டம் கூட்டமாக பறந்துக்கிட்டு இருக்கும் வானத்தில். ஸ்கை அப்படின்றது வானம், பேர்ட்ஸ்ன்றது பறவைகள். பிக் அண்ட் ஸ்மால் ஷிப்ஸ் செயில் இன் த சீ. பெரிய மற்றும் சிறிய கப்பலெல்லாம் மிதந்துட்டுருக்கும், கப்பலெல்லாம் கடலில் போயிட்டுருக்கும். தே ஆர் கைடட் பை த லைட் ஹவுஸ். அவங்க எல்லாமே லைட் ஹவுஸை பின்பற்றி கப்பலெல்லாம் வந்து கொண்டிருக்கும். தே ஆர் கைடட் பை த லைட் ஹவுஸ். இந்த கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் அப்படின்றது கலங்கரை விளக்கம், கைடட் அப்படின்றது இந்த கலங்கரை விளக்கத்தை பின்பற்றி இந்த கப்பல்லாம் கலங்கரை விளக்கத்தை பின்பற்றி அந்த டைரக்ஷன் நோக்கி செல்கிறது. ஓகேவா? இப்போது இந்த பிக்சர்ஸில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம், தமிழில் இந்த இங்கிலீஷில் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் தமிழில் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேட்டமரன் அப்படின்னா கட்டுமரம் அல்லது தெப்பம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது மீனவர்கள் இதை பயன்படுத்தி மீன் பிடிக்க செல்வாங்க, கடலுக்குள்ளே போவாங்க. இப்போ கடலுக்குள்ளே கட்டுமரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ ஃபிஷர்மேன் அப்படின்னா மீனவர். ஓகேவா? நெட்டு அப்படின்றது வலை, மீன் பிடிக்கிற வலை, நெட்டு. இப்போ இந்த இடத்துல போட்டு அப்படின்றது படகு, அதை விட பெரிதாக இருப்பது கப்பல், ஷிப்பு. ஓகேவா? லைட் ஹவுஸ் அப்படின்றது கலங்கரை விளக்கம். அதே மாதிரி ஃபிஷர் உமன், மீன் விற்கிறாங்க பாருங்கள், ஃபிஷர் உமன். மீனவ பெண், ஃபிஷர் உமன்னா மீனவ பெண், மீன் விற்கிற பெண். ஓகே, பாஸ்கெட் ஆஃப் ஃபிஷ், கூட நிறைய மீன் வச்சுருக்காங்க பாருங்கள், பாஸ்கெட் ஆஃப் ஃபிஷ். சாண்ட் கேஸ்டில் அப்படின்னா மணல் கோட்டை. இந்த குழந்தைங்க பாருங்கள் மணல் கோட்டை கட்டுறாங்க. சாண்ட் கேஸ்டில் அப்படின்னா மணல் கோட்டை. பாய் கேர்ள் எல்லாம் விளையாடுறாங்க பாருங்கள். சீஷெல்ஸ் அப்படின்னா கடல் சிற்பி, சீஷெல்ஸ் கடல் சிற்பி. இப்போ கடற்கரையில் பார்த்திங்கன்னா நிறைய கடற்சிற்பி இருக்கும். இப்போ சாண்டுனா மணல். டாய்ஸ் பொம்மைகள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொம்மைகள். வெண்டர் அப்படின்னா வியாபாரி, எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கள, விற்பனை பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் வெண்டர், வியாபாரி, வியாபாரம் பண்ணுறவங்க. வயல்வெளியில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம், ஒரு காட்டின் வழியாக பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு சின்ன நகரத்துக்குள்ளே இந்த ஆறு பாஸ் ஆகுது. அந்த நகரத்தை பற்றி தான், ஒரு டவுனை பற்றி தான் நம்ம இந்த பிக்சரில் பார்க்க போகிறோம். இந்த ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ அ ஸ்மால் டவுன். அந்த ஆறு ஒரு சின்ன டவுன் வழியாக, ஒரு சின்ன நகரத்தின் வழியாக பாஸ் ஆகுது. அப்புறம் இந்த டவுன் இஸ் அ வெரி க்ரௌடட் பிளேஸ். அந்த டவுனில் கூட்டமாக நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த டவுனில். ஓகேவா? தேர் ஆர் மெனி பில்டிங்ஸ். அப்போ நிறைய கட்டிடங்கள் இருக்குது. பில்டிங்ஸ் அப்படின்னா நிறைய கட்டிடங்கள் அந்த டவுனில் இருக்குது. பிக் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஷாப்ஸ். இப்போது நிறைய சின்ன தொழிற்சாலைகளும் இருக்குது, பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. ஃபேக்ட்ரி அப்படின்னா தொழிற்சாலைகள், நிறைய தொழிற்சாலைகள் அந்த நகரத்தில் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, அப்புறம் ஸ்கூல்ஸ், பள்ளிக்கூடம் இருக்குது, அப்புறம் ஷாப்ஸு, கடைகள் நிறைய இருக்குது. ஓகேவா? மருத்துவமனை இருக்குது. அப்புறம் ஒர்க் ஷாப் அப்படின்னா பணிமனை இருக்குது. நம்ம காரெல்லாம் சரி பண்ணுறதுக்கு விடுவோம் இல்லையா, காரு பைக்கெல்லாம் பணிமனையில் விடுவோம், ஒர்க் ஷாப்பில் விடுவோம், அந்த ஒர்க் ஷாப் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது.
இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாமே அந்த சிறிய நகரத்தில் இருக்குது. ஓகே, ஃபேக்ட்ரிஸ் மேக் திங்ஸ் தட் பீப்புள் யூஸ். நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் தான் இந்த தொழிற்சாலைகள்லாம் உற்பத்தி செய்யுது. ஓகேவா, நம்ம என்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம், அந்த பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் தான் இந்த தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்கிறது. ஓகே, the waste from factories, hospitals and homes should not be put into the water. இப்போ கழிவு, வீட்டிலேருந்து கழிவு, இப்போ சமையலறை கழிவு, பாத்ரூம் கழிவு, கழிவெல்லாம் வரும் இல்லையா வீட்டிலேருந்து, அதையெல்லாம் நம்ம கொண்டு போய் இந்த ஆற்றுல விடக்கூடாது, ஆறில் விடக்கூடாது. அதே மாதிரி தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவு எல்லாம் இந்த ஆற்றுல கலக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேஸ்ட் அப்படின்னா கழிவு. இப்போ இந்த ஆற்றில் நம்ம அந்த கழிவெல்லாம் விடக்கூடாது. இப்போ கழிவெல்லாம் ஆற்றில் விட்டோம் அப்படின்னா அந்த நீரானது மாசடைஞ்சிரும், அழுக்காயிரும் இல்லையா, அந்த நீர் வாட்டர் கெட்டு போயிடும். அதனால் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவும் சரி, வீட்டிலேருந்து வர கழிவும் சரி, அதை எதுவுமே நம்ம ஆற்றில் கொண்டு போய் விடக்கூடாது. அந்த ஆறு தூய்மையாக இருந்தால் நம்ம அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம், செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ அதை அசுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இந்த நீரானது கெட்டு போயிடும், மாசடைஞ்சிடும். அதனால் கழிவுகள், வீட்டிலேருந்து போகிற கழிவுகளும் சரி, தொழிற்சாலை கழிவுகளும் சரி, நம்ம கொண்டு போயிட்டு இந்த ஆற்றில் விடக்கூடாது. பிக்சர்ஸ் சொல்லிடுறேன். வேஸ்ட் அப்படின்றது கழிவு, ஃபேக்ட்ரி அப்படின்றது தொழிற்சாலைகள், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, ஒர்க் ஷாப் பணிமனை, ஷாப் அப்படின்றது கடை, ரிவர் ஆறு, ஸ்கூட்டர் அப்படின்னா இருசக்கர வாகனம், ஆட்டோ அப்படின்றது தானி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இப்போ சைக்கிள் அப்படின்றா மிதிவண்டி, க்ரௌட் அப்படின்றது கூட்டம் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா டவுனில். இப்போ க்ரௌட் அப்படின்றது கூட்டம்,